தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இந்த 3 ஆண்டு காலமாக இந்த திமுக அரசு தொடர்ந்து மின் கட்டணத்தை உயர்த்தி வந்து கொண்டிருக்கின்றது. அதை கண்டித்து கழக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க இன்றைய தினம் நாமக்கல் மாவட்டத்தினுடைய கண்டன ஆர்ப்பாட்டம் எந்த அளவுக்கு சிறப்பாக நடைபெற்றது என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்கள். தேர்தல் நேரத்தில் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக மாதத்திற்கு ஒரு முறை மின்கட்டணம் என்று சொல்லியிருந்தார்கள். கொரோனா காலம் என்ற காரணத்தினால் நாங்கள் மின்கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் கொரோனா முடிந்தவுடன் மின்கட்டணத்தை 50% உயர்த்தினார்கள். அதற்கு பின்னால் வருடத்திற்கு 6% என்று உயர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். உயர்ந்ததின் வாயிலாக கிட்டத்தட்ட மின்சார வாரியத்திற்கு மின்கட்டணம் உயர்ந்ததின் வாயிலாக 20,000 கோடி ரூபாய் வருவாய் வருகின்றது. நிதிநிலை அறிக்கையில் வருடத்திற்கு வருடம் மின்சார வாரியம் நஷ்டத்தில் இருக்கின்ற காரணத்தினால் 13,000 கோடி ரூபாய் நாங்கள் அதற்கு இழப்பீடாக கொடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதுபோக மானியமாக கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 42,000 கோடி ரூபாய் வருவாய் வருகின்ற போது 21ஆம் ஆண்டு நாங்கள் ஆட்சியை விட்டு வருகின்ற போது வெறும் 12,000 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருந்தது. ஆனால் இப்பொழுது மீண்டும் 10,000 கோடி நஷ்டம் என்கிறார்கள். வருவாய் வந்தது 42,000 கோடி, ஆனால் இப்பொழுது 10,000 கோடி நஷ்டம் என்று சொன்னால் அது அவர்கள் தான். நான் சட்டமன்றத்தில் கூட கேட்டேன், அதற்கு பதில் இல்லை. தொடர்ந்து மக்களை வஞ்சிக்கின்ற வகையில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிந்தவுடன் மக்களுக்கு பரிசாக இந்த அரசு மின்கட்டணத்தை உயர்த்தியிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அமைச்சர்களும் சரி, அவருடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் சரி, இந்த உதய திட்டத்தில் கையெழுத்திட்டத்தின் வாயிலாகத்தான் இந்த மின்கட்டணம் உயருது என்று மக்களிடத்தில் ஒரு தவறான கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் நான் மேடையிலே கூட சொன்னேன், இப்பொழுதும் சொல்லுகின்றேன். மரியாதைக்குரிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் பாலகிருஷ்ணன் கூட இந்த உதய திட்டத்தில் கையெழுத்திட்டதன் காரணமாகத்தான் உயர்ந்து விட்டது என்று சொன்னார். அவருடைய ஆட்சி இருக்கின்ற கேரளாவிலே இதை கையெழுத்திட்டிருக்கின்றார்கள். எல்லா மாநிலமே கையெழுத்திட்டிருக்கின்றது. அந்த கையெழுத்திடுவதற்கு முன்பாக அன்றைய தினம் அம்மா அவர்கள் இருக்கின்ற போது அன்றைய மின்துறை அமைச்சர் அம்மா அவர்களை நேரில் சந்தித்து இந்த கையெழுத்திட வேண்டும் என்று கேட்கின்ற போது அம்மா அவர்கள் சொன்னார்கள், 2 நிபந்தனைகளை நீங்கள் நீக்க வேண்டும், அப்பொழுதுதான் நான் கையெழுத்திடுவேன் என்று சொன்னார்கள். ஒன்று, விவசாயத்திற்கு மின் மீட்டர் வைக்கக்கூடாது என்றும், இரண்டாவது 3 மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற அந்த நிபந்தனையை நீக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் அம்மா அவர்கள் உடல்நலம் இல்லாமல் இருந்தார்கள். அது நீக்கியதுக்கு பின்னால் கையெழுத்து போடலாம் என்று சொல்லியிருந்தார்கள். நீக்கியதுக்கு பின்னால் தான் 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நான் கையெழுத்திட்டேன். 4 ஆண்டு காலம் எங்களுடைய ஆட்சி, அண்ணன் எடப்பாடியுடைய ஆட்சி இருந்தது. 4 ஆண்டு காலம் மின்கட்டணம் உயரவில்லை. அப்படி ஒரு சட்டம் உதய திட்டத்தில் இருந்தது என்று சொன்னால் 4 ஆண்டு காலம் நாங்கள் மின்கட்டணம் உயர்த்தாமல் இருந்தால் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்களா? அவர்களால் ஆட்சி நிர்வாகம் செய்ய முடியாமல், இதில் நடக்கின்ற தவறுகளை கண்காணிக்காமல் மக்களிடத்திலே ஒரு பொய்யான பிரச்சாரத்தை தோழமை கட்சியை சேர்ந்தவர்களும் சரி, அமைச்சர்களும் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். தொடர்ந்து அமைச்சர்கள் அந்த உதய திட்டத்திலே கையெழுத்து போட்டதனால தான் இது போன்ற பிரச்சனை என்று சொல்கிறார்கள். நான் எல்லாருக்கும் சேர்ந்து பொதுவாக சொல்கிறேன், யார் எந்த இடத்தில் வைத்தாலும் சரி, நான் நேருக்கு நேர் சந்தித்து இந்த உதய திட்டத்தில் எந்த இடத்தில் மின்கட்டணம் உயர்த்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். மத்திய அரசு என்பது மின்சார வாரியம் நஷ்டம் வருகின்ற போது கடிதம் எழுதுவார்கள். அந்த கடிதத்திலே அவர்கள் சொல்லுவார், நஷ்டத்தை குறைக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதுபோல் எங்களுக்கு பலமுறை அந்த கடிதம் வந்திருக்கின்றது. அதை நாங்கள் மாநில அரசு ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவர்களிடத்தில் பதில் அனுப்பினால் அதோடு அவர்கள் நின்று விடுவார்கள். அதனால் இவர்கள் மத்திய அரசு மீது குறையை சொல்லிவிட்டு இப்பொழுது மக்கள் மீது வரிச்சுமையும் சரி, மின்சாரத்தையும் சரி எல்லாமே ஏற்றி கொண்டு இருக்கின்றார் என்று சொன்னால், நாடாளுமன்ற தேர்தலிலே 39 வெற்றி பெற்றதற்கு, இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதற்கும் மக்களுக்கு பரிசாக திமுக அரசு வழங்கியிருக்கிறது என்பதுதான் இந்த நேரத்தில் நான் சொல்லுவது. யார் உதய திட்டத்தில் கையெழுத்து போட்டதனால் இந்த மின்கட்டணம் உயர்ந்தது என்று அவனுடைய திமுகவினுடைய தோழமை கட்சியாக இருந்தாலும் சரி, திமுகவினுடைய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் வேண்டுமானாலும் நான் வர தயாராக இருக்கின்றேன். இதனால் மின்கட்டணம் உயர்ந்தது என்று ஏதாவது ஒரு சரத்து இருந்தது என்று சொன்னால் அதுக்கு முழு பொறுப்பு நான் ஏற்றுக்கொள்கிறேன். இல்லை என்றால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பதை, இல்லை என்றால் இதோடு மேல் உதய திட்டத்தில் கையெழுத்திட்டதனால் மின்கட்டணம் உயர்ந்தது என்ற வார்த்தையை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பல முறை நான் சட்டமன்றத்தில் கேட்டிருக்கின்றேன். நல்ல கேள்வி கேட்டிருக்கிறீங்க. பொதுவாக அம்மா அவர்கள் இருக்கின்ற போதும், அண்ணன் எடப்பாடியார் இருக்கின்ற போதும் ஜூன் மாதமே அதுக்குண்டான ஆர்டரை கொடுத்து விடுவோம். கிட்டத்தட்ட 6 மாத காலம் அந்த இலவச வேஷ்டி ஓடினால்தான் பொங்கல் என்று அவர்களுக்கு அனைவருக்கும் கொடுக்க முடியும். இந்த ஆட்சி வந்ததிலிருந்து 3 ஆண்டு காலமாக தொடர்ந்து நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம் தான் ஆர்டர் கொடுக்கின்றார்கள். ஒரு 2 மாத காலம் ஓட்டிவிட்டு எல்லோருக்கும் கொடுத்து விட்டாச்சு என்று சொல்லி அந்த இலவச வேஷ்டி ஓட்ட முடியாத காரணத்தினால் இந்த விசைத்தறி எல்லாம் முடையும் கிடைக்கின்றது. தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு இருந்திருக்கின்றார்கள். இது சட்டமன்றத்திலே ஒவ்வொரு ஆண்டும் நான் கோரிக்கை வைத்திருக்கின்றேன். கோரிக்கை வைத்த போது அதற்கு எந்த பதிலும் இல்லாமல் அவர் கண்டுகொள்வதே இல்லை. நீங்கள் வேண்டுமானால் தமிழகம் முழுவதும் விசைத்தறி தொழில் சங்கம் இருக்கின்றது, அவர்களை கேட்டு பாருங்கள். கடந்த ஆட்சியில் எப்பொழுது ஆர்டர் கொடுத்தார்கள், இப்பொழுது எவ்வளோ ஆர்டர் கொடுக்கிறார்கள், எவ்வளோ நாளில் முடிச்சு கொடுக்கிறார்கள்
கொள்கிறார்கள் என்று 25-30% கூட உற்பத்தி ஆவது கிடையாது. ஆனால் முழுமையாக உற்பத்தி ஆனதைப் போல அவர்கள் கணக்கு காட்டி விடுகின்றார்கள் என்பதுதான் இதனால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கின்றார்கள். இனிமேலாவது இந்த அரசு, நான் பலமுறை சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்திருக்கின்றேன், இப்பொழுது உங்கள் வாய்க்கெல்லாம் நான் கோரிக்கை வைக்கின்றேன், உடனடியாக அந்த இலவச வேஷ்டிச்சாலையை விசைத்தறிகளுக்கும் கைத்தறிகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். முன்னாள் மதுவிலக்குத்துறை அமைச்சர் என்ற அடிப்படையில் தற்போது இந்த அரசுல மதுகள் டோர் டெலிவரி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் பரவிட்டு இருக்குது. இது ஒரு முன்னாள் அமைச்சராக நீங்க ஆன்லைன்ல நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் இது போன்ற ஒரு செய்தி வந்தவுடன் சட்டமன்றத்திலே கேள்வி கேட்டேன். இது போன்ற ஒரு செய்தி வருகின்றது, நீங்கள் ஆன்லைனில் வீடு டெலிவரி பண்ணுவதாக இருந்தால் வீட்டில் இருக்கின்ற யாரோ ஒரு ஆண்மகன் பெரியவர் ஆர்டர் செய்துவிட்டு அவர் வெளியே சென்று விட்டால் அதை கொண்டு செல்கின்ற போது வீட்டில் பெண்களோ இல்லை தாய்மார்களோ இருந்தால் அந்த கலாச்சாரமே பாதிக்கப்பட்டுவிடும். ஆகையால் இந்த திட்டம் ஏதாவது இருந்தால் கைவிடப்பட வேண்டும் என்று கேட்டேன். அப்பொழுது சொன்னார்கள் அது போன்ற திட்டம் இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் மீண்டும் இப்பொழுது பத்திரிகையில் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் சொல்லுவது ஒன்று செய்வதொன்றாக இருக்கும். ஆனால் இது நடந்தாலும் நடக்கலாம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.